வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சிலுவையில் உண்டான வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் உண்டான வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான வல்லமை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததுனால சிலுவையில் உண்டான வல்லமை என்னன்னா, நம்முடைய தலையெழுத்தையே அது மாற்றுகிறது. நம்முடைய தலையெழுத்தை மாற்றி நமக்கு ஜெயத்தை தருகிற கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததினால் அந்த சிலுவையில் இருந்து உண்டான வல்லமை நம்முடைய சாபத்தை மாற்றி நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. சாபங்கள் மாறுகிற நேரம் அது. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள், தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் வல்லமை மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறது. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறது. கொடுமையான வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது. அப்படிப்பட்ட வியாதியினால் உண்டாகிற பயங்களை போக்குகிறது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb.
நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 20 நிமிடம் மாத்திரம் சொல்லி தொடர்ந்து உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நன்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷமான கூடுகையில், இந்த மகிழ்ச்சியான நேரத்தில், இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கிருபையினால எங்களுடைய தலைமை போதகரோடு இணைந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் அழைத்த உங்கள் சபையின் தலைமை போதகர் அருமையான கிறிஸ்துவுக்குள் என் சகோதரன் தினேஷ் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப நாள் பழக்கம் இல்லை, ஒரு நாள் தான் நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் அவ்வளவு அவங்கள புரிந்து கொள்ள முடிந்தது. அவங்களுக்கு ஆண்டுடைய ஊழியத்துக்கு மேலே இருக்கிற தாகத்தை குறித்து, அதுவும் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட தாகம் இருக்கிற ஊழியர்கள் இருப்பாங்களா எனக்கு தெரியலை. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் ரொம்ப விசேஷமானவங்க. ஆமாம், இப்படிப்பட்ட ஊழியர்களை இந்த சபை வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒரு அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட். நான் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு என்னுடைய எண்ணம், குறிக்கோள் என்னென்னா, இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடாது, வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், ஆசை. முயற்சி செய்தேன், வேலை கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இது 5வது வெளிநாட்டு பயணம். ஒருவேளை எனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருந்தார் அப்படின்னா நான் ஒரு நாட்டுக்கு தான் போயிருப்பேன். இன்னைக்கு ஏசியாவை தாண்டி வேறொரு கண்டத்திற்கு, யூரோப்புக்கு முதல் முறையாய் கர்த்தர் இன்னைகளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். நேற்றைக்கு எங்களுடைய தலைமை போதகர் சொன்னாங்க, நீ ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அவங்க சொல்கிறத நான் தட்டுறதே இல்லை. 12 வருஷமாக எனக்கு அவங்க மாமா, நான் அவங்க மருமகன். அதுக்கு முன்னாலேயே அவங்க எனக்கு தலைமை போதகர். அதுக்கு முன்னாலே அவருடைய விசுவாசி. அவங்க எப்போல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாலும் நான் அதை தட்டுறதே இல்லை. அந்த 5 நிமிஷமாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு 2 சபைகளுக்கு ஊழியனாக ஆண்டவருடைய கிருபையினால் நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த பகல் வேளையில் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கவனிக்கிறது என்னுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்து உலகம் முழுவதும் இன்றைக்கு தியானிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. நான் நம்புறேன், ஒரு மனிதனுடைய மரணத்தை அதிகமாய் ஜனங்கள் பேசுகிறார்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய மரணம் மாத்திரம்தான். ஆமென். மரணத்தில் என்ன ஜெயம் இருக்கு, என்ன வெற்றி இருக்கு? உலகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் வேலை செய்யும் போது, அதிகாரம் படைக்கும் போது அவங்க சாதிச்சதை பெருமையா பேசுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் மரணித்து விட்டான், அவனுடைய மரணம் எப்படி இருந்தது, அவன் இப்படி கொலை செய்யப்பட்டான், இதற்காக கொலை செய்யப்பட்டான், கொலை செய்யப்படுகிற தருவாயில் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினார். அப்படி 2000 வருடங்களாக திரும்ப திரும்ப, அதான் ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப, அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப ஒருவருடைய மரணத்தை குறித்து உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப திரும்ப இதை பேசுறதுனால அதுல ஏதோ ஒன்று இருக்கு, இல்லைன்னா பேசுறதுனால அர்த்தம் இல்லை. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை குறித்து பேசி அதிலிருந்து ஏதோ ஒன்று கிடைக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப இன்னைக்கு சபை பேசுகிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக 700 வருஷத்திற்கு முன்பாகவே, கவனிங்கள், இந்த வேத புத்தகத்தில் தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வருவார் என்றும், அந்த தேவனுடைய குமாரன் பிதாவுடைய சித்தத்தை செய்வார் என்றும், பிதா அவரை சொன்ன காரியத்தை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பார் என்றும், அவர் எப்படி பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்றும், அவர் எப்படி சித்திரவதை பண்ணப்படுவார் என்றும், அவரை எப்படி கொலை செய்வார்கள் என்றும், அவருடைய கல்லறை எப்படி இருக்கும் என்றும்,
அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுவார் என்றும் அவருடைய உன்னத தன்மை இப்படி இருக்கும் என்றும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 52வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 53வது அதிகாரம் 12ஆம் வசனம் வரையில் வாசிச்சா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்வார், என்ன செஞ்சார், அவர் யார் அப்படிங்கிற வசனம் மொத்தம் 15 வசனத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த 15 வசனங்களை வைத்து ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராக திருப்பி அவனை ஞான ஸ்நானமும் எடுக்க வைத்து அவனை தேவனுடைய ஊழியனாகவும் மாற்ற முடியும். அதற்கு சான்று அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரியிடத்தில் பிலிப்பு இந்த ஏசாயா 53 முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தான், இயேசுவை பிரசங்கித்தான். பிலிப்பு சொல்லுகிறார், எத்தியோப்பிய மந்திரி சொல்லுகிறார், தண்ணீர் அதிகமா இருக்கிறதே, நான் தண்ணீர் இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை? பிலிப்பு கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால். நல்லா சொல்லுங்க, விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை. இனி அதை குறித்து தான் ஒரு 10 நிமிடம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அப்ப நமக்கு தெரியும், நமக்கு தெரியும்னு சொல்றத உலகத்துக்கு தெரியும், உலக நாடை ஆளுகை செய்கிறவர்களுக்கு தெரியும். கிமு கிபி என்று உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து என்று ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். ஆமாவா இல்லையாங்க? கேள்வி என்னன்னா, அவர்கள் உண்மையாய் அதை விசுவாசிக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இதே ஏசாயா 53 முதல் வசனத்தில், ஏசாயா 53 முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய கல்லறை, இன்னும் அவருடைய உன்னதத்தன்மை, இவைகளெல்லாம் எழுதின ஏசாயா ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஏசாயா 53:1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யோசிச்சு பாருங்க, ஏசாயா நாட்களில் சிலுவை மரணம் என்ற ஒன்று இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு மனிதன் சிலுவையை பார்த்து, சிலுவையில் இயேசு எப்படியெல்லாம் மரிக்க போகிறார் என்று நேரடியாக பார்த்து எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படியே ஏசாயா 53 நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தா அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு காரியம் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இப்படி ஒரு காரியம் ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. உலகத்தின் இரட்சகர் ஒருவர் வருவார். அவர் யாருன்னா, பிதாவுடைய தாசன், ஊழியக்காரனா இருப்பார். அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பாருன்னா, உயர்த்தப்படுவார், ஞானமாய் நடப்பார். அதான் பிலிப்பியர் 2 சொல்லுது. அந்த ஊழியக்காரன் என்ன செய்வார்னா, அவர் உன்னதமானவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அதான் ஊழியக்காரன். ஊழியக்காரனும் அடிமையும் தான் விரும்பினதை செய்ய முடியாது. தன்னை ஆளுகிறவர்கள், தன்னை அனுப்பினவர்கள், தன்னை அசைன் பண்ணவங்க யாரோ அவங்க சொல்றதான் கேட்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், என் விருப்பத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன், பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனம். அந்த ஊழியக்காரர் ஞானமா நடப்பாரு, அவர் உயர்த்தப்படுவார், அவர் உன்னதமா இருப்பார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவருக்கு பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும். ஜாதிகள் மேல் அவர் தெளிப்பார், ஜனங்களை ரட்சிப்பார். அவர் ஒடுக்கப்பட்டும் சிறுமைப்படுத்தப்பட்டும் இருப்பார். நாமெல்லாம் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் அப்படி அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். அடிக்கப்படுகிறது, கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் பேசாம இருந்தார். அவர் அவருடைய கல்லறைய துன்மார்க்கரோடு அவங்க மனுஷங்க நியமிச்சாங்க. ஆனால் அவர் மரிக்கும் போது ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தார். அப்படி சொல்லிட்டு அவர் நீடித்த நாளா இருப்பார். அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசுது. அவர் நீடித்த நாளா இருப்பார். தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை, அது என்னன்னா, அநேக ஜனங்களை தன்னுடைய பிள்ளையா மாற்றுகிற அந்த திருப்தியை உண்டாக்குவார். திருப்தியினால அவர் சந்தோஷப்படுவார். அந்த மரணத்திலும் சந்தோஷம் அவருக்கு இருக்கும்.
அவருடைய உயிர்த்தெழுதலில் சந்தோஷம் இருக்கும் என்று சொன்ன ஏசாயா சொல்றார், இப்படிப்பட்ட காரியம் எனக்கு சொல்லப்பட்டதை, என் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? விசுவாசிக்கிறவன் யார்? விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இங்க இருக்கிற யாராவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை உங்க மாம்ச கண்ணால பார்த்துருக்கிறீங்களா? ஆமான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இல்லை. ஆனா தோமா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இயேசு கிறிஸ்துவுடைய காயத்தில் என் கையை போட்டு பார்க்கலன்னா என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். தோமா கிட்டேயே கர்த்தர் சொன்னாரு, நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற, என்னை பார்க்காம இன்னொரு சந்ததி வரும், என்னை பார்த்திருக்கவே மாட்டான், இந்த வசனத்தை படிச்சு என்ன விசுவாசிப்பான், அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் பார்த்து நடக்கிறவங்க இல்ல, தரிசித்து நடக்கிறவங்க இல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால ஒருவர் மரித்தார், ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஒருவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மறுபடியும் வருவார் என்று இந்த வேத புத்தகம் சொல்லுகிறபடி நம்புறேன். அந்த நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறேன். என் ஆயுள் முழுவதிலும் அந்த நம்பிக்கையில் அச்சாரமா இருப்பேன். ஆமென். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆனா யூதர்களோ விசுவாசிக்கவில்லை. யூதர்கள் எப்படி விசுவாசிச்சாங்கன்னா, இயேசுவை உலகத்தின் ராஜாவாக, அதுதான் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு சற்று முன்பு கூட சீஷர்கள் கேட்கிறாங்க, இக்காலத்தில் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர். இந்த உலகத்துக்காகவே இயேசுவை நம்பினாங்க. எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நம்பி இருந்தோம். ஆனா இப்ப சிலுவையில் அவர் மரித்ததுனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இவரா எங்களை ரட்சிப்பவர், அதனால தான் நாங்க எல்லாரும் மறுபடியும் வலையெல்லாம் எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டோம். அவருடைய சீஷர்களில் பெரும்பாலானோர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால் உலக மனிதருடைய பாவங்கள் போக்கப்படும், ரட்சிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கவில்லை. அதனால ஏசாயா கேட்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் கூட அவர் அநேகம் அற்புதங்களை செய்திருந்தும் வேதம் சொல்லுகிறது, அவரை என்ன பண்ணல, விசுவாசிக்கவில்லை. யோவான் 12:37-38 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு முன்னால வந்து அற்புதம் செய்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுறார், மரித்து போன லாசரு உயிரோட எழுப்புறார், பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா உலகம் தோன்றினது முதல் அப்படிப்பட்ட அற்புதத்தை யாரும் செய்யல. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் கூட பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுக்கல. அது மேசியாவுக்காகவே வைக்கப்பட்ட அடையாளம். அது யூதர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுடைய ஊழிய நாட்களில் அப்படி நடந்தது என்றால், அப்போஸ்தலருடைய நாட்களில் கூட அப்போஸ்தலர்கள் தெருக்கள் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோன்னு மறுபடியும் சொல்றாங்க. ஏன்னா மொட்டையா இயேசுன்னு சொன்னா அந்த காலத்தில் இயேசுன்னு பேர் போட்ட நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு. ஆனா எத்தனை பேர் விசுவாசிச்சாங்க? பலர் விசுவாசிக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க வெளியில போய் பேசி பாருங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு வீடு இருக்கு, எங்களுக்கு வசதி இருக்கு, எங்களுக்கு பிசினஸ் இருக்கு, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு குடும்பம் இருக்கு, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த சுவிசேஷமும் வேண்டாம், இயேசுவும் வேண்டாம். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்! யாரோ ஒருத்தர் இவர்களுக்காக மரிப்பாராம், அவர் மரிச்சதுனால இவங்களுடைய பாவம் என்ன போயிருமா, மாறிடுமா? அத அவங்க நம்பினது மாத்திரம் இல்ல, நம்மளையும் நம்ப சொல்றாங்களாம். கெட்டு போகிற ஜனத்திற்கு அது
பைத்தியமா இருக்கும். ஆனால் அதே வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கு? தேவனுடைய பலனா இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தால் பைத்தியமாக தோன்றப்படுகிற சுவிசேஷத்தினால அநேகரை விசுவாசிகளாக மாற்றுவது தேவனுடைய சித்தமாயிருந்தது, தேவனுடைய விருப்பமாயிருந்தது. தேவன் இப்படிப்பட்ட உலகத்தால் பைத்தியம் என்று தோன்ற பண்ணுகிற சுவிசேஷத்தினாலேயே அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற சித்தம் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:22 சொல்லுது, 23 சொல்லுகிற, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். ஏன் தெரியுமா பிரசங்கிக்கிறோம்? நாங்க பிரசங்கிக்கலன்னா யார் விசுவாசிப்பார்கள்? எத்தியோப்பிய மந்திரி இந்த ஏசாயா 53 படிச்சுட்டே வர்றாரு. படிச்சுட்டு வரும்போது பிலிப்பு கேட்கிறாரு, இது அர்த்தம் உனக்கு தெரியுமா, கருத்து தெரியுமான்னு கேட்கும்போது மந்திரி சொல்றாரு, இதை ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லலைன்னா எனக்கு எப்படி விளங்கும்? பைபிள் சொல்லுது, பிலிப்பு அந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். நான் சொல்றேன், பவுல் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கலைன்னா, நாங்க இந்த வசனத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா இதை யார் விசுவாசிப்பாங்க? இதை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10:9 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஒரே வசனத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன், பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்ப எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவை. ஒரு மனுஷன், பாவியாய் பிறந்த மனுஷன், இந்த இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுவான் என்றால், எப்படி அறிக்கையிடணும் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் மனிதனுடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். அவர் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் என்னை சந்திக்க, என்னை சேர்த்துக்கொள்ள மீண்டும் வருவார் என்று எந்த மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்கிறானோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம் இல்லை. கிறிஸ்தவ நாடுகளில் போய் பாருங்க, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, ஹூ இஸ் ஜீசஸ்ன்னு கேட்குறாங்க. அது யாருப்பா? அந்த இயேசு எனக்கு ஏன் தேவைன்னு கேட்குறாங்க. கிறிஸ்தவ பெற்றார்களுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளைகள், வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், எங்கள் மூலமாய் பெற்றோர் கேட்கணும், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துறோம்? இந்த இயேசுவை பற்றி சொல்கிறோமா? இந்த குட் ஃப்ரைடே ஏன் அப்படின்னு சொல்கிறோமா? கிறிஸ்மஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோமா பிரதர்? உயிர்த்தெழுந்த பண்டிகை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோமா பிரதர்? பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது தெய்வம் மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை, நீ ஆசரிக்கும் போது உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும். எகிப்தில் நடந்த காரியத்தை சொல்லி செலிப்ரேட் பண்ணு. நாம பண்டிகைகளை கொண்டாடுவது தவறல்ல, சொல்லி செலிப்ரேட் பண்ணணும். புத்தாடைகளை உடுத்துவதும் சாப்பிடுறதும் சொல்லி, ஏன் நாம ஏன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி செலிப்ரேட் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, கிறிஸ்தவ குடும்பங்களே தெரியறது இல்லை. பவுல் சொல்றார், நான் பிரசங்கம் பண்ணலைன்னா எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன சொல்வதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று பவுல் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பவுல் அதை சொல்றார், வேதம் சொல்லுகிறது. யாரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்படுகிறது இல்லை? இயேசு கிறிஸ்துவை,
இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுகிறது இல்லை. இயேசு என் பாவத்தை சுமந்தார் என்று விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகிறவன் வெட்கப்படுவது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வெட்கப்படுறாங்க வெளியில இயேசுவை சொல்றதுக்கு. ஆனா அந்த இயேசு என்னை நினைவு கூற, என்னை யோசிக்க அவர் மறக்கவும் இல்லை, வெட்கப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ரோமர் 1 சொல்றார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நானும் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். நான் சொல்லலைன்னா யார் அறிந்து கொள்ளுவார்கள், யார் விசுவாசிப்பார்கள்? ரோமர் 10:14 சொல்லுது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. இன்னைக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவுது. தொலைக்காட்சிகள் மூலமாக, மீடியாஸ் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக சுவிசேஷத்துக்கு பஞ்சமே இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த வசனத்தை, சுவிசேஷத்தை விசுவாசித்தவன் யார்? நானும் நீங்களும் எவ்வளவு பாக்கியவான்கள் என்றால் யோசிச்சு பாருங்களேன். அப்பாடா நான் விசுவாசிச்சேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. ஏன்னா நமக்குள்ள கிருபையா விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு. விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு. நான் விசுவாசித்ததுனால அப்படின்னு கூட சொல்ல முடியாது. தாழ்மையா சொல்ல முடியும், எனக்குள்ள அவரை பற்றிய விசுவாசத்தை வச்சதே கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்மளோட எவ்வளோ வல்லமையானவர்கள் வெளியே இருக்கிறாங்க, ஞானவானவர்கள் வெளியே இருக்கிறாங்க, யோசிக்கிறவங்க வெளியே இருக்கிறாங்க, நம்மளோட பிராடா திங்க் பண்றவங்க இருக்கிறாங்க, கல்விமான்கள் இருக்கிறாங்க. பவுல் சொல்றார், கிரேக்கர்கள், தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெளிப்படுத்தாத கர்த்தருடைய புயம் இயேசுடைய ஜெபத்தில் சொன்னபோது, பேதைகளாகிய இவர்களுக்கு வெளிப்படுத்தினவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாததை, ஞானவான்களுக்கு வெளிப்படுத்தாததை பேதைகளாகிய நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, நம்ம கர்த்தரை கிருபையா விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும்னா, விசுவாசிக்கணும்னா நானும் நீங்களும் வெளியே போய் சொல்லணும். ஆமென். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது, பைபிள் சொல்லுது, கேள்வி கர்த்தருடைய வசனத்திலிருந்து வரும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால் வரும். ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங், கேட்கறதுனால வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்திலிருந்து வரும். இதை நானும் நீங்களும் வெளியே சொல்லலைன்னா அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க? அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நேற்றுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அருமையான சகோதரர் பாஸ்டர் தினேஷ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பற்றி பேசினாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துருச்சு. அவர்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவங்க நினைச்ச இந்த சர்ச்சை அப்படி ரன் பண்ணிட்டு போதும், ஆண்டவர் அவங்கள நல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதோடு நின்று விடாமல் இன்னும் அறியாத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் போகணும். பவுல் நினைச்சிருந்தாருன்னா பவுல் சூப்பரா வாழ்ந்திருக்கலாம். கப்பர் சேதமும் பவுலுக்கு தேவையில்லை, நிர்வாணமா இருக்கவும் பவுலுக்கு தேவையில்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து சூப்பரா 4 பேர் அனுப்பி எப்படி வாழ்ந்திருக்கலாம், சூப்பரா வாழ்ந்திருக்கலாம். பவுல் அப்படி செய்யல. பவுல் என்ன சொல்றாரு ரோமர் 1 அதை பத்தி நான் வெட்கப்பட மாட்டேன், அது என் மேல விழுந்த கடமை. இந்த சபைக்கு மேல ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த ஆத்தும பாரம் இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறது. ஆமே, நான் சொல்லுவேன், இந்த சுவிசேஷத்துக்கு இருக்கிற வலிமை வேற எதுக்குமே இல்லை. கூர்மையான வாள், கத்தி, இவைகளுக்கு பயப்படாதவன், இவைகளை பார்த்து நடுங்காதவன் சுவிசேஷத்தை பார்த்து நடுங்குவான். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அதுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமேன். பவுல் சொல்லுகிறாரு, நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 1வது அதிகாரம் 17, 15, 16, 17 நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் பவுல் சொல்றாரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனாயிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வசனம்தான் ஜெர்மனியை மாத்திரம் இல்ல, உலகத்தையே புரட்டி போட்ட வசனம். உங்களுக்கு தெரியும், இந்த வசனத்தை படிக்கும் போதுதான் மார்ட்டின் லூதருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்தது. என்ன? ரட்சிப்பு விசுவாசத்தினாலவா? நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? மறுபடியும் ஜெர்மனியிலிருந்து கர்த்தர் தொடங்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எதை குறித்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்த அந்த நிகழ்வை குறித்த விசுவாசம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நம்ம எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாமா? நானும் நீங்களும் மாத்திரம் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் இதை சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.